இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி பலியை செலுத்தும், துதிகளை செலுத்தும். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீ துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் அப்பா. இந்த நாளில் நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் உம்முடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்பேற்பட்ட நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம், நீ செய்த எல்லா உபகாரங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய வாசல்களில் நன்றி செலுத்துதலோடும், அவருடைய பிரகாரங்களில் துதி செலுத்துதலோடும் பிரவேசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் வருகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகள், எல்லா உபகாரங்கள், எல்லா அதிசயங்களையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரகாரங்களில் துதியோடு வருகிறோம். உம்முடைய நாமத்தை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. நீரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீரே அல்பாவும் மேகாவும் இருக்கிற, நீரே ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறேன். நீரே எங்களை உருவாக்கின சிருஷ்டிகத்தராய் இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தராய் இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவரை படைத்து ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு மேலான ஒரு சக்தி இல்லை. உம்முடைய நாமமே உயர்ந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமமே உன்னதமானது ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறது. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் இரட்சகராய் இருக்கிறேன், எங்கள் மீட்பராய் இருக்கிறேன், எங்கள் பரிகாரியாய் இருக்கிறேன், எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறேன். ஓ, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே உயர்ந்த சிங்காசனத்தில் வீட்டுக்கிற தேவன் அப்பா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி என்று சொன்னவரே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க நன்றி ஆண்டவரே. சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உடைய உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஓ, உம்முடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் அப்பா. அது எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறபடி நாமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவருடைய கிருபையும் அவர் செய்த அதிசயங்களையும் அவர்கள் துதிப்பார்களாக. அவர் தாகமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்கிற ஒவ்வொரு அதிசயங்கள், நீ எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்ததே. நாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை ஆண்டவரே அப்பா, நீ செய்த ஒவ்வொரு அதிசயத்திற்காகவே துதிக்கிறோம். நாங்கள் கருவிலே உருவான போனது உம்முடைய கண்கள் எங்களை கண்டது ஆண்டவரே. எங்கள் அவயங்களை எல்லாம் அழகாய் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. நாங்கள் சுகமுடன் பலமுடன் இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்தீரே. எத்தனையோ மரணம் போன்ற சூழ்நிலை வந்தாலும், எத்தனையோ ஆபத்துகள் வந்தாலும், நாச மோசங்கள் வந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை காத்தீரே, எங்களை விடுவித்தீரே, எங்களுக்காக யுத்தம் செய்தீரே, எங்களுக்காக அற்புதம் செய்தீரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில இருக்கக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். நீ நன்மைகளின் தேவனாய் இருக்கிற, தீமை செய்யாத தேவன் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களுக்கு தீமை செய்யாத தேவன். கர்த்தரை துதியுங்கள் ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீர் நல்ல தேவன் அப்பா. ஓ, நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறேன். எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். எங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஓ, உம்மை நாங்கள் போற்றுகிறோமே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் மாறாத உம்முடைய கிருபை, மாறாத உம்முடைய அன்பிற்காக
உம்முடைய அளவற்ற அன்பிற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. அப்பா பிதாவே என்று உம்மை கூப்பிடக்கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தீரே. அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த நாளில் உயர்த்துகிறோம். உன்னதமான நம்முடைய நாமம், மகிமையான நம்முடைய நாமம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரே கர்த்தர் எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். யெகோவா ராஃபா கர்த்தர் எங்களை குணமாக்குற தேவன். இந்த நாளில் குணமாக்குற தேவன் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. யெகோவா நிசி கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடியா இருக்கிறே. சத்துரு எங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது கர்த்தருடைய ஜெயக்கொடி உயர்த்தப்படுகிறதுக்காக நன்றி. யெகோவா ஷாலோம், எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் எனக்கு சமாதானமாய் இருக்கிறே. ஆண்டவரே, எல்லா போராட்டத்திலும் புயல் காற்றின் மத்தியிலும் கர்த்தர் என் சமாதானமாய் இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பர். நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறேன். யெகோவா சித்கேனு, கர்த்தர் எங்களுடைய நீதியாய் இருக்கிறீர். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றியதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. யெகோவா சாபோத், சேனைகளின் கர்த்தர். ஓ யுத்தத்தில் வல்லமையுடைய தேவன் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் யெகோவா சாபோத் நீர் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. யெகோவா ஷம்மா, கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறீர். நாங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறீர். எல்லா இடங்களிலும் நிறைவாக இருக்கிற தேவனை துதிக்கிறோம். எல் ஷடாய் தேவனை, சர்வ வல்லமையுடைய தேவன். இந்த உலகத்தில் இருப்போனை காட்டில் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் நீர் சர்வ வல்லமையுடைய தேவன். எல் எலியோன், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் அப்பா. மகிமையின் தேவன் நீர். அடோனாய் கர்த்தர் நீர் எங்கள் எஜமானனாய் இருக்கிறீர். நீரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறோமே துதிக்கிறோம். எலோஹிம், சிருஷ்டி கர்த்தர் தேவனே துதிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்த தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எலோஹிம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இம்மானுவேல், தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த இம்மானுவேல், நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு இருக்கிறீர் அப்பா. உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு இருப்பேன் சொன்னீரே. உமக்காக நன்றி இயேசுவே. ஓ எல் கிபோர், வல்லமை உள்ள தேவன், பராக்கிரம உள்ள தேவன், சக்தி உள்ள தேவன் அப்பா. உம்முடைய வல்லமைக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அப்பா. இந்த நாளில் நாங்கள் எங்கள் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீ செய்த எல்லா அதிசயங்களையும் நினைத்து நாங்கள் விவரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே மரண படுக்கையில் படுத்திருந்த பொழுது, வியாதியின் படுக்கையில் இருந்த பொழுது என் அற்புத சுகத்தை கொடுத்திரு. எத்தனையோ தேவைகள் எங்களை நெருக்கி வந்த பொழுது கர்த்தர் அதிசயமாய் தேவைகளை சந்தித்தீரப்பா. எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் தனிமையாய் நின்ற பொழுது கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றீரே. எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் கலங்கி நின்ற பொழுது, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றி ஆற்றின இயேசுவே, நீ செய்த எல்லா அதிசயங்களையும் என்னை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, போற்றுகிறோம் அப்பா. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறேன். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறேன். என் பலவீனத்தில் கர்த்தர் நீர் என் பலனாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எல்லா யுத்தத்திலும் சத்துரு எங்களுக்கு விரோதமாய் பலவிதமான ஆயுதங்களை ஆண்டவரே எறிந்தாலும் கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறேன். கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறேன். ஓ பொல்லாப்பு என்னை மேற்கொள்ளுவதில்லை. ஓ இருளின் அதிகாரங்கள் என்னை மேற்கொள்வதை. என் இருதயம் உண்மையே நம்பி இருக்கிறதா. நான் சகாயம் பெறுவேன். நிச்சயம் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ சகாயங்களை இம்மட்டும் செய்த கர்த்தர், இம்மட்டும் உதவின கர்த்தர், எபினேசரை இம்மட்டும் உதவின எபினேசர், இனியும் எங்களுக்கு உதவி செய்வீர், இனியும் எங்களுக்கு சகாயம் செய்வீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயமில் களி கூறுகிறது அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி
எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஓ, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவராய் இருக்கிறீர், நீர் வல்லவராய் இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மீது எப்பொழுதும் இரக்கம் பாராட்டுகிற தேவன், எங்களுக்காக எப்பொழுதும் தயவை செய்கிற தேவன், எங்கள் மீது அளவில்லாத அன்பை உடையவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கும். உம்முடைய நேசத்துக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு எந்த சக்திகளும் எந்த பொல்லாப்பும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஓ, அப்பேற்பட்ட நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீ செய்த எல்லா செய்கைகளையும் ஆண்டவரே நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நீ செய்த எல்லா அற்புதங்களுக்காக, நீ செய்த ஒவ்வொரு சிறிய காரியத்திற்காகவும் பெரிய காரியத்திற்காக நாங்கள் உமக்கு துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய மகிமையின் நாமத்துக்காக நன்றி. உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பிதாவே உமக்கு நன்றி. உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக தந்தருளினீரே ஆண்டவரே. அவரோடு கூட எத்தனையோ ஐஸ்வர்யங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளில எல்லா கவலைகளையும் நாங்கள் கர்த்தர் எங்களை விட்டு நீக்குகிறீர். எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கும் பொழுதே எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறதுக்காக நன்றி. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உங்க நாமத்தை நாங்கள் போற்றும் பொழுது, உம்முடைய நாமத்தை எண்ணி நீ செய்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் எண்ணி உம்மை நாங்கள் போற்றும் பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு ஆனா தேவன் வைத்திருக்கிற சித்தம் இதுவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும். அப்பா, ஆண்டவரே, நன்மையானாலும் தீமையானாலும், ஆண்டவரே, சமாதானமானாலும் போராட்டமானாலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக. உம்முடைய நாமம் மாத்திரமே ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே எல்லா கனத்தையும் மகிமையும் துதி நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய துதியில் மத்தியில் நீர் வாசம் செய்யறதுக்காக நன்றி. எங்கள் துதிகளை ஆண்டவரே நீர் நுகர்ந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு இந்த நாளிலே எங்கள் துதியின் மத்தியில் நீ இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி போற்றுகிறோம். அப்பா, உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.